ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஸீ விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பனானாவை எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் கூட 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா கலந்து மாவு மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வேணும், குழிப்பணியாரம் ஊற்றுற மாதிரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம குழிப்பணியார சட்டியை வச்சு நெய் ஊற்றி இதை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இதே மாதிரி வீட்டில் ரைப்பன் பனானா இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.